சிஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்ல மகிமையான கூட கொடுத்திருக்கிற, குளிரையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் வேதம் தெளிவாக எவ்வளோ காரியங்களை பார்த்து கொண்டு இருந்தாலும் மனம் மாறுவதற்கு இல்லை. என்னதான் தண்ணி குடிச்சா கூட தாகம் இருக்கிறதில்ல, அப்படியே வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, ஒருவன் வேதத்தில் முழுமையாக இருந்தால் அவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் எழுந்திருப்போமா என்னன்னு தெரியாது, இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை தேவன் தந்து கொண்டிருப்பார். நான் போன வாரத்திலே ஒரு சின்ன டைம் எடுத்தேன், ஆனால் அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த நாளிலே என்னோடு பேசப் போகிறார். பேசக்கூடிய ஒரு காரியம், நான் தேவனுக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், தேவனுக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். தேவனுக்காக நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன். என்ன எழுதியிருக்க? அறிக்கைன்னா என்ன? போன வாரம் எடுத்தப்ப இன்னைக்கும் அறிக்கை என்பது ரெண்டு காரணம் உண்டு. ஒன்று, புரியுதா? அறிக்கை எப்படி இருக்கும்? ஒன்று, மறைச்சு அறிக்கை இடுவோம். எப்படி மறைச்சு அறிக்கை இடுவோம்? ரெண்டாவது, வெளிப்படையா தேவன் எதற்கு விரும்புகிறார், தேவன் எதை வெளிப்படுற, இது ரெண்டுமே அந்த ஒரு வரியில இருக்குது. எதுல இருக்குது? அறிக்கையில இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, இந்த அறிக்கை செஞ்சினா உனக்கு இறக்கம் கிடைக்கும், அறிக்கை செய்யலைன்னா நரகம் கிடைக்கும். எதுக்கு போறோம் நம்ம? எதுக்கு போறோம்? அறிக்கை செய்யணும், ஓப்பனா அறிக்கை செய்யணும். அதனால எந்த கிறிஸ்தவனும் அறிக்கை செஞ்சிருக்காங்க, ஆனா செஞ்ச மாதிரி நடக்கிறதுக்கு எந்த கிறிஸ்தவன், ஓப்பனா சொல்றேன், யார் வேணாலும் கோச்சிக்கலாம், அந்த இடத்துல அறிக்கை செய்யற கிறிஸ்தவன் எவனுமே இல்லை. ஏன்னாக்க வேதத்தை முழுமையாக படிக்கும் பொழுது பார்த்தோம்னாக்க வேதத்தை சொல்றதுக்கே தகுதி இன்னும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் பைபிளே எடுக்கிறது இல்லை, ஏன்னா எடுத்தாலே எனக்கு பாவமா இருக்குது. ஏதோ பேசணுங்கிற ஒரு நிர்பந்தம் எனக்குள் இருக்கிறதுனால பேசிட்டு இருக்கேன். நிறைய இடத்துல சொல்றேன், பைபிளை தொட்டாலே நம்மளுக்கு தான். ரூபனுடைய தம்பி ஒரு வசனம் கேட்டான். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கடை வேலை வந்து, அப்ப அந்த வசனத்தை பார்க்கும்போது அவன் சொல்றான், வேதத்திலே யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய இப்ப இவன் அறிக்கை எப்படி செய்வான் சொல்லுங்க பார்ப்போம். இவன் அறிக்கை எப்படி செய்வான்? ரெண்டு அறிக்கை எழுதியிருக்க, மறைச்சு அறிக்கை செய்வானா இல்ல வெளிப்படையா அறிக்கை செய்வானா? எப்படிமா செய்வான்? ஏன் மறைச்சு செய்யறான்? ஏன் மறைச்சு செய்யற? முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கைக்கே ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேச வேண்டியதாக. மறைச்சு அறிக்கை செய்யறேன்னா அது அடுத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, அவன் நார்மல் பீப்புளுக்கு போயிடுவாங்க. ஆனா ஓப்பனா அறிக்கை இட்டானாக்க, அன்னைக்கு வாய் திறந்து சொன்னீங்களடா சொல்றது. இப்படிதான் இந்த திருட்டு கிறிஸ்தவர்கள். திருட்டு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்க?
மறைச்சு பேசிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஓப்பனா சொல்றேன், ஞானஸ்தானம் எடுக்கும் போது நீ தாயா எனக்கு, என்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு எல்லா கிறிஸ்தவ வாயில வந்திருக்கோம். எல்லா கிறிஸ்தவ வாயிலையும் சொல்லியிருப்பானுங்க. ஆனா இன்னைக்கு செய்யறது பிசாசால உண்டானோனா இல்ல தேவனால உண்டானோனா? யாரால உண்டாவன? அறிக்கை செய்தா அது கரெக்டா இருக்கணுங்க. இன்னும் ஒரு தப்பா எடுத்துட்டாலும் சரி, ரைட்டா இருக்கா. நான் எனக்கு ஒரு திருமணம் ஆச்சு, என் மனைவியை நான் என்ன சொல்றேன், வாழ்விலும் சாவிலும் என்னோட இருக்குன்னு அறிக்கை பண்றேன். கொஞ்ச நாள் கழிச்சு என் மனைவியை அடுத்தவங்களுக்கு கூட்டி கொடுக்கலாமா? கொடுத்தா என்ன அறிக்கை? இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் செய்யறான். நான் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கேன், என் சொந்த ரட்சகரா வச்சிருக்கேன், சொந்த ரட்சகரா பாடுறேன், எல்லாம் செய்யறேன், ஆடுறேன், குதிக்கிறேன், எல்லாம் சொல்றான். ஆனால் விபச்சார சந்ததியா இருக்காரு. அதனால தான் சொன்னாரு, இந்த விபச்சார சந்ததிகள் இன்னும் அடையாளத்தை கேட்டு அடைஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவ தான் சொன்னாரு, ஒரு இந்துவோ முஸ்லிமோ பார்த்து சொல்லவில்லை. நம்மள யார் சந்ததி? இப்ப நான் சொன்னது ஒரு தப்பா இருக்கலாம். நான் இது செஞ்சது என்னது? விபச்சாரம் செய்யறேன். அந்த சந்ததியில் இருக்க நான் இயேசுவை எப்படி சொந்த ரட்சகரா ஏத்துக்க முடியும்? என் அறிக்கை எங்கே போச்சு? அந்த தண்ணியில நிக்கிறப்ப என்ன ஆச்சு? மேல வந்தப்ப என்ன ஆச்சு? இது மாதிரி கிறிஸ்தவம் இருப்பதை விட பிறவாமல் இருப்பதே நலமா இருக்கும். அப்ப அறிக்கைங்கிறது லெஸ்ஸான காரியம் இல்லைங்க. அப்ப அறிக்கைங்கிறது நான் ஒரு காரியம். அப்ப அறிக்கை நான் செய்யும் பொழுது அப்பதான் சொல்வாரு, அறிக்கையில சொல்லும் போது விபச்சார சந்ததி இவர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். என்ன அடையாளம் சொன்னாருங்க? அதுக்கு யோனாவின் அடையாளம் என்ன? அவன் என்ன அறிக்கை செஞ்சான்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வேதத்துல நிறைய இருக்குங்க. இதை கத்துக்க முடியுமா முடியாத எனக்கு தெரியல. எனக்கு ஆயுசு கொடுப்பாரா கொடுக்கலையான்னு தெரியல. ஆனா யோனாவை ஏன் இயேசு சொன்னாரு? இயேசுக்கு முன்னாடி காலம் யோனா காலம், இயேசுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, பிதாவுடைய காலம். இப்ப இயேசு யோனாவை சொல்றாரு. என்ன சொன்னாரு? அது அடையாளமா எதுக்கு சொன்னாரு? அடையாளமா என்னங்க சொன்னாரு? நல்லா புரிஞ்சுக்க. வார்த்தைகள் எல்லாமே வராது. ஆனா அவர் சொல்றான், யோனா இந்த சம்பவம் கூட நடக்கிறதுக்கு காரணம் நான் அறிக்கை செஞ்ச. என்னன்னா, நான் உன்னையே நம்பி இருக்கேன், உன்னையோட இருக்கேன் என்று சொல்லி அவன் டச்சுக்கு போகாம காசு கொடுத்து போனான். பார்த்தீங்களா? தேவன் அவன் விபச்சாரி ஆயிட்டான். விபச்சாரம் ஆனா அதனால்தான் என்னாச்சு? கொந்தளிப்பு என்ன செஞ்சான்? வேற எதுவுமே கேட்கல. என்னை தூக்கி கடல்ல போடுங்கள் என்று சொன்னான். அதை வச்சுதான் இயேசு என்ன சொன்னாரு? இப்படிப்பட்ட கிறிஸ்தவம் இருக்காங்களா இந்த விபச்சார சந்ததியில? யோனா மாதிரி இருக்கவன் எவன் சொல்றாரு? இருப்பாங்களா? எதாச்சும் யோனா மாதிரி இருப்பாங்களா? தன்னுடைய குற்றத்துக்கு தண்டனைக்கு உடனே அவனே சொல்றான், நான் அறிக்கையா உன்னை தவிர எனக்கு ஆள் இல்லைன்னு சொன்னான். ஆனா நான் சொன்ன வேலையை மீறி செஞ்சதுனால நான் அப்படிப்பட்ட உயிர் எனக்கு வேண்டுமா? அப்ப அறிக்கைங்கிறது எப்படி இருக்குது? ஆனா அவன் அறிக்கையிட்டது யாருக்கு தெரியாது. யாருக்கு தெரியுமா? யோனா அறிக்கையிட்டது மறைவா இருந்தாலும் அதை வெளிப்படையாய் கொண்டு வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப வெளிப்படையா கொண்டு வரக்கூடிய கிறிஸ்தவன் இருக்கான். ஐயா, நான் கிறிஸ்தவன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இயேசு சொந்த ரட்சகரை எடுத்துக்கிட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்றவன் எவனாச்சும் இருக்கானா? இல்லைங்க, கொஞ்சம் கலந்துக்கோங்க. என்ன செய்யறது? பவுலடியார் சில இடத்துல சொல்லியிருக்கார், உங்களெல்லாம் நான் வெறுத்துட்டாக நான் உலகத்தை விட்டு சத்தியம் சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆனா இயேசு உலகத்தை வெறுத்துதான் சத்தியம் சொன்னார். அப்ப மறைக்கப்பட்ட ஒரு காரியம். அப்ப என்னுடைய வாழ்க்கை, அப்ப என்னுடைய அறிக்கை யார்கிட்ட சொல்லி கேட்ப? இப்ப நம்ம அறிக்கை எடுத்திருக்கோம். எப்படி எடுத்திருக்கோம்? இதனால்தான் பவுலடியார் 1 Corinthians 11 படிப்போம், அடிக்கடி படிப்போம். எதுக்கு படிப்போம்? திருவிருந்துக்கு படிப்போம். அதுல என்ன சொல்றாரு?
என் வருகை மட்டும் நல்லா கேட்டுக்கங்க. முட்டா பள்ளி வசனத்தை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கனால என் வருகை மட்டும் இதை நினைவு கூறுங்கள். ஒரு அல்ல சொல்லுவோமா? எதை நினைவு கூற சொன்னார்? அப்பரசத்தை அல்ல, நீ கொடுக்கப்பட்ட அறிக்கையை நீ கடைபிடி. ஒரு அல்லையா சொல்லுவோமா? இன்னைக்கு என் பொண்டாட்டி 63 வருஷம் என்னோட குப்பை, 36 வருஷம் என்னோட குப்பை கொட்டினா, நான் சொன்ன அறிக்கையில நான் என்ன வச்சிருந்தேன்? அவளை மிஸ் பண்ணல. எவ்வளவு கோபம் இருந்தாலும் சாபம் இருந்தாலும் அவளை வச்சு நான் என்ன செஞ்சேன்? தவறாவும் அனுப்பல, தவறாவும் வாழ்க்கை நடத்தல. இதுதாங்க அறிக்கை. அப்ப என் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு இருப்பேனானால், என் சொந்த ரட்சகராக நான் இருப்பேனானால் என்னுடைய அறிக்கை எப்படி இருக்க வேண்டும்? பாருங்க, இயேசு ஒரு இடத்துல அறிக்கை செய்வார். இயேசுக்கு எல்லா அதிகாரம் உண்டா இல்லையா? ஒரு இடத்துல அறிக்கை செய்வார். எந்த இடத்துல? யோவான் 11ஆம் அதிகாரம். கொஞ்சம் சீக்கிரத்துக்கு படிப்போம். 42 படிங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி மேல 41 படிமா. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, இயேசுவுக்கு வல்லமை இருக்கா இல்லையா? கொஞ்சம் என்ன பாருங்க, இயேசுக்கு வல்லமை இருக்கா இல்லையா? யாவீர் மகன் வீட்டுக்கு போறாரு, அவர் தூங்குறான்னு கையை பிடிச்சி தூக்குறாரு. விதவோட மகன் போறான், பாடையை தொட்டா குணமாயிட்டான். ஆனா இங்க ஏன் ஜெபம் பண்ணாரு? என்னதுக்கு ஜெபம் பண்றது? அங்க ஜெபம் பண்றாரு தெரியுங்களா? கல்லறையோட கதவு திறக்கப்பட்டுருச்சு, உள்ள லாசர் இருக்கான், வெளியே வரணும்னாக்க படிங்க, அந்த 42 படிங்க. நீ எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இப்ப இந்த அடையாளத்தை நான் வச்சிருக்கேன். இந்த அடையாளத்தை வச்சிருக்கேன். நான் எழுப்பிடுவேன், லாசரை வெளியே எழுப்பிடுவேன். எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ஆனா இந்த ஜனங்க என்ன விபச்சார சாதியா இருக்காங்க. என்ன இருக்காங்க? விபச்சார சந்ததியா இருக்குது. அதுகளுக்கு நான் தெரியப்படுத்தணும். அது தெரியப்படுத்துறதுக்கு நீ உதவி செய்யும். அதனால சொன்ன, தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் பரலோகம் போக மாட்டான், பாதாளத்துக்கு போக மாட்டான். அப்ப அவர் சொல்றார் பாருங்க, நீ இப்பொழுது எனக்கு செவி கொடுத்திருக்கிறீர் என்று நான் அறிந்திருந்து இருக்கிறேன், ஆனாலும் நீ என்னை அனுப்பினது இந்த சூழ்நிலைக்கு ஒரு அடையாளம். இயேசு என்ன செஞ்சாருங்க? இந்த அடையாளத்தை பார்த்து எத்தனை கிறிஸ்தவன் இன்னைக்கு திருந்தி இருக்கான். அதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு அந்த பாதாளத்துக்குள்ள இருக்காங்க, செத்தவனா இருக்கான். இயேசு என்னைக்கு பார்க்கிறானோ அன்னைக்கு தான் அவனுக்கு ஜீவனே. அதான் பவுல் எடுக்கிறாரு, எனக்கு ஜீவனும் அவரே. அப்புறம் நம்மளுடைய சிந்தனை அப்ப அறிக்கிறாரு. எப்படி அறிக்கிறார்? படிமா, அது வசனத்தை படிமா சீக்கிரம். எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருந்தும், ஆனாலும் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்போ வந்தான்? எப்போ வந்தான்? ஜெபம் பண்ணனதுக்கு இல்ல, அந்த ஜனங்க பூரா எப்படி ஒரு சின்ன வித்தியாசமா பேசும். இந்த குடும்பக்காரன் வித்தக்காரன் ரோட்ல இருப்பான், பார்த்துருக்கீங்களா? ஒரு இதை வச்சுட்டு ஏதோ ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு கோடு போடுவான், எல்லாம் அதே பாருங்க பாம்பு வருமா சொல்றதுக்குதா? நம்ம எங்க பார்ப்போம்? குடுகுடுப்புக்காரனை பார்ப்போமா இல்ல கல்றையை பார்ப்போமா? இது அதை வச்சிருக்க பொருளை பார்ப்போமா? வச்சிருக்க பொருளை தான் பார்ப்போம். இடியே உண்டா கூட கண்ணை அப்படியே வச்சிட்டு இருப்போம். அப்ப இயேசு எல்லா வார்த்தைகளும் சொன்ன பிறகு அங்க இருக்க கண்கள்லாம் எங்க இருந்திருக்கும்? என்ன நம்பிக்கையில இருப்பாங்க? விசுவாசத்துல நின்று இருப்பாங்க. எப்படி விசுவாசங்கிறது? இறந்து போன விசுவாசம் இருக்கும், நம்பின விசுவாசம் இருக்கும்.
அப்ப அந்த விசுவாசத்துல இந்த கல்டேட்ட நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்க? வெளியே வருவானா வரமாட்டான். நம்மள மாதிரிலாம் அறகுறை கிறிஸ்தவங்க நிறைய இருக்கிறான். இவன் டூ படிப்பான்டா. இது ஒரு மேஜிக்குங்க. லாசர் கதை ஒரு மேஜிக்கு. அந்த மேஜிக்கில் அந்த ஊர் கண்ணனுக்கு தெரிஞ்சுறாங்க. ஆனா இன்னைக்கு குடுகுடுப்புக்காரன் செய்யறான். ஊர் சிறப்பு இருந்தா அவன் தான் வாரி சுட்டிட்டு போவான். நம்ம ஏமாந்துட்டு வருவோம் பயக்கட்டில எல்லாம் அவுட்டு போட்டுட்டு. ஆனா சொல்றாரு பண்ணை இவைகள் சொன்ன பின்பு வாசல்ல இருக்கு வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் சுற்றப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி போனார்கள். அவர்களில் சிலர் பரிசேயர இடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். இப்ப அறிக்கை எப்படி வந்துச்சுன்னா, அறிக்கை எங்க போச்சு? இப்ப நீ செஞ்சிருக்கியா? இயேசு ஏத்து ஞானஸ்தானம் எடுத்தவன் அடுத்தவங்களுக்கு போய் அறிக்கை செஞ்சிருக்கியா? அதான் ஸ்டேட்மெண்ட். எல்லாம் சபைக்கு வா சபைக்கு வா சபைக்கு வான்னா சொல்றாங்கல்ல ஒழிஞ்சு போய் நான் போய் என்ன அறிக்கை செஞ்சேன்? ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட பொண்டாட்டியை கூட்டு காட்டுவோம். இது என் பொண்டாட்டிங்க. அந்த உலகத்திலே பெரிய இப்பதான் ஒரு அழகு பெரிய பொம்பளை தெரியுற மாதிரி காட்டுவோம். அவன் கல்யாணத்தில் கேட்டிருக்க மாட்டான். நம்மளா இழுத்து கொண்டு போய் காட்டினது உண்டா? இன்னைக்கு சொந்த ரட்சகரா ஏற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்று கொண்டு அறிக்கை பண்ணியிருக்க யாரு சொல்லுங்க? ஒரு காரியம் இல்ல. எந்த ஊழியக்கார அறிக்கை பண்ணிருக்கான்? கார்ல போனா புடிச்ச பொண்டாட்டி புள்ள கொட்டு எல்லாம் போகுது. அறிக்கை யாருங்க பண்றது? அறிக்கை யார் பண்ணிருக்கா? அப்ப இயேசு அறிக்கை பண்ணாருங்க. இயேசு நமக்காக அறிக்கை பண்ணார். எப்படி பண்ணாரு? பிதாட்ட வல்லமை கேட்டு இந்த ஜனங்கள் அறியணும், இதெல்லாம் விபச்சாரமும் முட்டாள் ஜனங்களா இருக்கிறாங்க. இந்த அறியக்கூடிய காலம், அறியக்கூடிய காலம். இந்த மறைவான வாழ்க்கை உங்களுடைய அதே யோவான் 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 6 படிமா. சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதைக் கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அப்ப நல்லா கேட்டுக்கங்க. சகரியா சகேவு வந்து அவன் பாவின்னு யார் சொல்றா? பாவி யார் சொல்றா? இயேசு போவாரா? பாவியோட இயேசு போவாரா? பாவியோட இயேசு, ஒரு குடிகாரனோட இயேசு போவாரா? குடிச்சு தெரிஞ்சதுதான் போவார். இப்ப இவன் பாவின்னு ஸ்டேட்மெண்ட் எங்க அந்த ஊரே சொல்லுது. சகேபு அவன் ஒரு அயோக்கியன், அவனுக்கு வட்டிக்கு வாங்குறவன், வாய்தாக்கு வாங்குறவன். இயேசு கூட்டிட்டு போறான். நல்லா கேட்டுட்டீங்களா? அதான் மறைபொருள். அதான் மறைபொருள். அது என்ன சொல்ற? அவன் இயேசு தொட்ட உடனே அறிக்கை எங்க வந்துச்சு? இருதயத்துல விறுவிறுன்னு வந்துச்சுங்க. யாருக்கு அறிக்கைட்டான்? யாருக்கு அறிக்கைட்டான்? ஜனங்களுக்கா? நீ என்னைக்கு இயேசுக்கு அறிக்கை விட்டுருக்க சொல்லு. இயேசு சொந்த ரட்சகர் ஞானஸ்தானம் எடுத்திய, முழுக்க 3 நேரத்துக்கு அம்மா ரசம்லாம் வாங்குறிய. இயேசுட்ட நீ அறிக்கை இட்டியா? நீ தப்ப ரைட்டா அறிக்கை இருக்கியா? ஐயா நான் இந்த பொண்ணை பார்த்துருக்கியா, எனக்கு பிடிக்குது, அறிக்கை இருக்கியா? இல்ல எனக்கு இந்த பொண்டாட்டி வேணாங்க, அறிக்கை இருக்கியா? விட்டுருக்கமா? சபையில கோளாறு சொல்லுனாக்க நிறைய கோளாறு சொல்லுவாங்க. அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, ஒரு ஊழியக்காரர் இவங்கெல்லாம் பொங்கு மாதிரி பேசுவாங்க. ஆனா அறிக்கைங்கிறது லேசான காரியம் இல்லை.
போன வாரம்லாம் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்ப நம்ம வெறும் படிக்கிறோம், பாவத்தை மறைக்கிறோம், வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்ய விட்டு விடுவான், இறக்கம் பெறுவான், அதான் படிச்சிருப்போம். அப்ப இந்த அறிக்கையில என்ன இருக்குது? ஒரு சாலமோன் அறிக்கையை போட்டிருக்கானாக்க அவன் எவ்வளவு யோசனை பண்ணி அந்த வார்த்தை எழுதி இருக்க வேண்டும். எத்தனைக்கு அவன் 1000 பொண்டாட்டியை வச்சிருந்தவன் எழுதுறானாக்க அந்த அறிக்கையோட மாம்சம் இன்னும் ஜனங்களுக்கு தெரியலங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனாக்க நம்மளுடைய அறிக்கையை தான் ஸ்டேட்மெண்ட் எழுதுவாங்க. உண்மைதானே? நம்ம என்ன சொல்றோமோ அதான் ஸ்டேட்மெண்ட். ஆனா நடந்தத வேதம் இருக்குது. காயினை பார்த்து கேட்கிறாரு, உன் தம்பி எங்க? அவன் சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டான். சொல்லிட்டானா? சொன்னதாக போட்டிருக்கான். அவனோட ஸ்டேட்மெண்ட் என்ன? என் தம்பிக்கு காவலாளியா? அன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவன் சொல்லியிருந்தானாக்க காயின் இன்னைக்கு வந்து பெரியமானாங்க. சொல்றது இப்படிதாங்க. காயினா தாங்க இருக்காங்க. காயினா தான் இந்த கிறிஸ்தவன் இருக்கான். ஊழியக்காரன்ல இருந்து கீழே இருக்க மட்ட கூட்டுற வரைக்கும் யாரு? காயின் வயிற்றுல பிறந்தவன தான் இருக்காங்க. ஒழிஞ்சு இயேசுடைய உறவுல இல்ல. அப்ப காயினோடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அப்ப சொல்றா, நான் என் தம்பிக்கு நான் காவலாளியோ? அதுக்கு அவர் பதில் என்ன சொன்னார்? இயேசு என்ன பதில் சொன்னார்? நீ கொலை பண்ணிட்டடான்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? ஆபேலோட ரத்தம் பரலோகத்துக்கு இருக்கு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? அவர் அறிக்கை எப்படிங்க இருக்கு? மனுஷனோட அறிக்கை எப்படி இருக்குது? அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை தேவன் நம்மளை வச்சிருக்காருங்க. உன்னுடைய ரத்தம் மேல வருமா? மேல போகுமா? ஊழியத்தில் செத்து போயிட்டாங்கிறான், ஊழியம் செஞ்சு செத்து போயிட்டாங்கிறான். அவர் ரத்தம்லாம் பரலோகத்துக்கு போகுமா? பரலோகத்துக்கு போகுமா? நேற்று பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியை காட்டிட்டு இருந்தாங்க. அந்த கொடி மரத்தை சுற்றி நிறைய நாள் காட்டியிருக்காங்க. நல்ல டைல்ஸ் எல்லாம் போட்டு ஒவ்வொருத்தங்க செத்தவங்க கல்லறையை கொடி மரத்தை சுற்றி அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட்சிகள் எங்க எங்க புதைச்சிருக்காங்க? கொடி மரத்துக்கு கீழே புதைச்சிருக்காங்க. போவாங்களா? வேதம் சொல்ற மாதிரி அவர் வருகையில முதலாவது மரித்தவர்கள் யாருக்குள்ள மரித்திருக்கணும்? அந்த அவங்க கிறிஸ்துவுக்குள் மறைச்சிருப்பாங்களா? தெரியுமா? அப்ப ஆபேல் எப்படிங்க கிறிஸ்துக்குள்ள இயேசு பிதாக்குள்ள மறைச்சிருப்பான்? சொல்லுங்க பாப்போம். ஆபேல் எப்படி பிதாக்குள் மறைத்திருப்பான்? அண்ணங்கார வெட்டுறான், தம்பிக்கார கொடுத்துருக்கான், செத்துட்டான், ரத்தம் மேல போடுது. சொல்றது தெரியுங்களா? அப்ப அறிக்கை எப்படி இருக்கும்? அறிக்கை எப்படி இருக்கும்? காயினுக்கு ஆபேலுக்கு உள்ள நடுப்புற அதான் மறைவு. மறைக்க ஒரு காரியம் வெளிப்படுது. எப்ப வெளிப்படுது? ஆபேல் தேவனுக்கு பிரியமானதை செய்தான். காயினோ அவனுக்கு பிரியமானதை செஞ்சான். பிரியம் இல்லாமல் செய்யல. அவனுக்கு கிடைச்சதை செஞ்சான். இவன் அதுக்கு மேல நேசித்து செஞ்சான். அதனால நீ யாரை நீ நேசிக்கிற? அதான் இன்னைக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட். அறிக்கை பண்ணி இருக்கிற, எனக்கு புள்ள வேண்டாங்க, பொண்டாட்டி வேண்டாங்க, நான் இயேசுவே சொந்த ரட்சகரை எடுத்துக்கிறது தான் ஞானசானம் எடுக்கிறோம். ஞானசானம் எடுத்து கல்யாணம் பண்றோம். எப்படி எடுக்குது? ஞானசானம் எடுத்துட்டு அப்ப யாரை நேசிப்பான்? யாரை நேசிக்க முடியும்? இது உலக காரியம். இயேசுக்கு ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா அவர் பிதாவை நேசித்திருப்பாரா? இன்னைக்கு ஞானசானம் எடுத்து அதை எடுத்து பார்த்தா சபையில பொண்ணு பாருங்க. சபையில ஆம்பளை தான் இருக்கான், மற்ற ஆம்பளை இல்ல, அலியா இருக்கான். அறிக்கை செய்யலனாக்காம அயோக்கியம் தான், கிறிஸ்தவன் அல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம மத்தியில இருக்குமானால் இன்னைக்கு தூக்கி எறிங்க. ஆபேல் இறந்தது அவனுடைய அறிக்கை என்னன்னா, என் அண்ணன் தப்பு செய்தாலும் நீ என்னை
மன்னித்தருளும். மன்னிக்கிற ரத்தம் நம்ம கையில ஓடணுங்க. மன்னிக்கிற ரத்தம் ஓடணும். இன்னைக்கு மன்னிக்கிற ரத்தம் ஓடல. அப்ப மன்னிக்க முடியாம அவிசுவாசி எப்படி இருப்பான்? பூமியில நிலையற்றவனா இருப்பான். யாக்கோபு 1:8 சொல்லுகிறது. யாக்கோபு 1:8 யாரு? விபச்சார சந்ததிக்கு தான் இருமனம் இருக்கும். ஒருத்தனுக்கு கட்டினவளா இருந்தா ஒரு மனம் இருக்குமா, 2 மனம் இருக்குமா? திருமணமான ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு எத்தனை மனம் இருக்கும்? 2 மனம் இருக்கும். அதனால விபச்சார சந்ததிகளை நாம் இன்னைக்கு மாற்ற வேண்டுமானால் என்னுடைய அறிக்கை எப்படி இருக்குன்னு அது படிப்பாங்க. இருமனம் உள்ளவன் எப்படி இருந்தா காயினுக்கு என்ன அந்த தண்டனை வந்துச்சு? அதை எங்க கொண்டாந்து போச்சிருக்காரு? ஆதியாமத்துல வார்த்தை எங்க வந்துச்சு? காயினுக்கு எத்தனை மனம் இருந்துச்சு? இரு மனம் இருந்ததுனாலதான் அவன் என்னாச்சு? நிலையற்ற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்தவங்க பாருங்க, நிலையற்ற வாழ்க்கையில வாழ்றானா இல்ல ஒரு வாழ்க்கையில வாழ்றானா? பிரச்சனைங்க. பைபிள்ல போனாலும் ஜெபம் பண்ணுங்கிறாரு, அவன் ஜெபம் பண்றான், நானும் ஜெபம் பண்றான். ஆனா ஒண்ணு கதைக்கு ஆக மாட்டேங்குதுங்க. நடக்கிறது நடந்துட்டு தாங்க இருக்குது. நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. நான் எவ்வளவு உபவாசம்லாம் போட்டு பார்த்தேங்க. இந்த வெளியூர்ல இருக்க பாஸ்டர்லாம் வந்து எனக்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. கையை வச்சாரு, காலை வச்சாரு. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா எல்லாம் மிருகம் வருது. மனுஷன்ல இருந்து எல்லாம் இருக்கு. அப்படி மேல கையை வச்சோன்னா பாம்பு வருது, கரடி வருது. வித்தியாசமாக பைபிள் வந்து ஏண்டா பைபிள் பூமிக்கு இறக்குனாருன்னு ஒவ்வொரு நேரம் உட்காந்து இதெல்லாம் அப்படியே மறைச்சிருக்கலாமே. சீப்படுதுங்க. பைபிள் வந்து எப்படி இருக்குது? சீப்படுது. அது விபச்சார சந்ததியிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப சீப்படுது. ஆனா தேவன் நம்மளுக்கு ஒரு தண்டனை கொடுப்பார். என்ன தண்டனை கொடுப்பார்? நம்மளுக்கு என்ன தண்டனை கொடுப்பார்? வெளிப்படுது விஷயம் 20ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம் பாருங்க. சமுத்திரம் மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் ஒப்புவித்தன. அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. நம்மளுக்கு எங்க இருக்குங்க? போலாமா? அறிக்கை செஞ்சவன் எங்க போறான்? அக்கினிக்கு போறான். இதுக்கு ஒரு செட்டு, இதுக்கு ஒரு 4 சேரு, 4 ஒரு 2 மைக்கு இதெல்லாம் வச்சு தேவையா? இது ரோட்லயே அறிக்கை பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. அப்ப தேவன் நம்மளுக்கு ஒரு காரியம் சொல்றார். சகேவு பக்கத்துக்கு வந்துடும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிக்கிறோம். அவர் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்துடன் அவரை அழைத்து கொண்டு போனார். அப்ப ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நான் நிறைய தடவை படிப்பேன். அவனுக்கு மரத்து மேல இருந்தவனுக்கு இயேசுக்கு வந்தோடனே என்ன சந்தோஷம் வந்துச்சு? என்னங்க சந்தோஷம்? அது முன்னாடி அவன் பணக்காரன், வட்டிக்கு வாங்குறவனுக்கு காசு பணக்காரன் வச்சு அவனுக்கு கஷ்டம் இருக்குமா இருக்காது. அப்ப இல்லாத சந்தோஷம் இயேசு கிட்ட வந்த உடனே எப்படிப்பட்ட சந்தோஷம் வந்துச்சு? இதுமே பாவா வேதம் சொல்லுது. அப்படியே கையை வச்சுக்கிட்டு யோவான் 15 9 படிக்குமா? பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் நான் சொல்றேங்க, என் சந்தோஷம் அவளை விட்டுருங்க.
என்ன சொல்றாரு? எதுல சொல்றாரு? என் சந்தோஷம் பண்ணல படிமா அந்த வசனத்தை. என்னுடைய சந்தோஷம் நல்லா கேட்டுங்க. யார்கிட்ட இருந்து சந்தோஷம்? என்னுடைய சந்தோஷம். சகைவு கை பிடிச்ச உடனே சந்தோஷம் எங்க வந்துச்சு? இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவன் சந்தோஷமா இருக்கான்? துக்கமே அவன் வீட்டுல இல்லாம இருக்கா? ஒரு நிமிஷத்துல மரத்துல இருந்து இறங்கி இயேசுவை கூட்டிட்டு போறப்ப சகவி சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அல்வா மூஞ்சி கிறிஸ்தவன் தான் நிறைய பேர் இருக்கான். என் பொண்டாட்டி சரியில்லை, என் புள்ள சரியில்லை, அது கடன் நிறைய இருக்கு, வட்டி கட்டுறேன், வாய்தா கட்டுறேன், அதை கட்டுறேன், கழுதையை கட்டுறேன், குதிரையை கட்டுறேங்க. இவன் ஒரு பைபிளே எழுதிடுவான். ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுது? என் சந்தோஷம் நிலைத்திருந்தால் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அவருடைய அறிக்கை எப்படி இருக்குது? அப்ப இந்த சந்தோஷ சகைவுக்கு வந்துச்சா வரலையா? வந்தப்ப அவன் எப்படி மாறினான்? எப்ப மாறினான்? எப்பங்க மாறினான்? யோவான் 3ஆம் அதிகாரம். யோவான் 3 எல்லாம் நீ தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். நம்மளுக்கு ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் நம்மளுக்கு ரொம்ப உடம்பு பலகீனமா போயிட்டே இருக்குது. 3-4 படிங்க. நிக்கதோமு இருக்கையில் எப்படி பிறப்பான்? இவன் யாரு? ஒரு ஆசாரியன் வந்து கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? இயேசுடைய சந்தோஷத்தை நான் நிறைவேற்றினா நான் திருப்பி தாயின் வயிற்றுல போக முடியுமா? அதுக்குதான் அவர் சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும். இப்ப சகைவு எதுல பிறந்தான்? ஆவியிலையும் ஜலத்திலும். ஜலம் இருந்துச்சா? இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுங்கிறாங்களே, சகைவு ஞானஸ்தானம் எடுத்தாரா? அப்ப இந்த முட்டா பயிர்கள் என்ன செய்யணும்? சத்தியத்தை சொல்லுகிறாங்க, சத்தியம் சொல்ல மாட்டானுங்க. 4 நாள்ல காசு மாரடிக்கணுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? குளிப்பாட்டி ஆட அடுப்பு நிறுத்தி வச்சிடறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, படிங்க, சீக்கிரம் படிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இப்ப சகைவு தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பானா பிரவேசிக்க மாட்டானா? எப்படி சொல்றீங்க? ஆவியில பிறந்துட்டான். ஆவியில இன்னும் பிறக்கல, நம்மளுக்கு தெரியாது. பிறந்துட்டான். ஏதோ ஒன்று சொல்லுங்க, பிறந்துட்டான், பிறக்கல. ஏன்னா நம்ம முடிச்சாதான். அவருடைய சந்தோஷம் இவனுக்குள் நிறைவாகும் பொழுது இவன் பேப்டிசம் எடுத்துட்டான். அவனுடைய ஆவி யார்கிட்ட இருக்குது? சகைவுக்கு வந்துருச்சுங்க. இயேசுடைய ஆவி எங்க வந்துச்சு? வந்தனால்தான் உள்ளத கக்க ஆரம்பிச்சான். எப்படி கக்க ஆரம்பிச்சான்? மறைச்சு வச்சு இந்த பொருள் பூரா வெளியேறான். ஐயா, நான் 4 தட்டனா வந்தாங்க, 2 தட்டனா கொடுத்தாங்க, விறுவிறுன்னு ஒப்படைக்கிறான். இந்த வீட்டுக்கு உடனே ரட்சிப்பு வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? எந்த கிறிஸ்தவத்துல அங்க ரட்சிப்பு இருக்கு? ரட்சிப்பு போட்டதான் போட்டிருப்பாங்க. ரட்சிப்பு இருக்கு, அது கழுதை தான் நிற்கும். 2 கழுதை அதை கண்டிஸ்டி வைப்பாங்க, தெரியுங்களா? அப்ப நம்மளோட சந்தோஷம், நம்மளோட சிந்தனை பரிக்க நம்ம எப்படி செய்யணும்? இப்ப பேப்டிஸ் எடுத்த நான் எப்படி அறிக்கை செய்ய போறேன்? இனிமே பார்த்து சொன்னார், தம்பி சொன்னாரு, இது கடைசி மாசம் பங்கலும் கிறிஸ்துமஸ் ஆரம்பிச்சாங்க. என்று வெளிநாட்டுல நேரத்தில் லைட் போட்டுட்டு காட்டிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தா உலக அழின்னு அவன் காட்டிட்டு இருக்கான். எப்படி என்ன செய்ய போறான்?
அழிய போது, ஆனா அறிக்கை வராது. அறிக்கை வராது. அப்ப அறிக்கை வர வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்யணும்? அப்ப அவர் சொல்றாரு, திருப்பி மறுபடி பிறக்கணும். திருப்பி மறுபடி பிறக்கணும். எப்படி பிறக்கிறது? எப்படி பிறக்கிறது? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிமா. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். சரி, இப்ப அதே அதிகாரத்திலே 1 சாமுவேல் 4வது வசனத்தை படிங்க. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் அவளுடைய சகலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்திவார். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த குடும்பத்துல என்ன அறிக்கை நடந்துட்டு இருக்கு? சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சண்டை போட்டவன் எப்படிங்க தேவன்ட்ட மாறினா? நம்ம படிச்சிடும், படிச்சுட்டு போயிடுறோம். முன்னாடி சொல்றது எல்லா பிள்ளையும் காசை கொடுத்துறான், இவளை நேசித்ததுனால 2 மடங்கு கொடுக்கறான். ஆனா இவ மனசுல என்ன இருக்குது? யாரால? அக்கா தங்கச்சினால என்ன சண்டை குடும்பத்துல இருக்குதா இல்லையா? 2 பொண்டாட்டிக்காரன் இருக்கா, ஒன்னு கட்டி பார்ப்போம். 2 இருக்கணும், அப்பதான் சண்டை தெரியும். வடிவில் ஒரு படத்துல கூட சொல்லுவான் காமெடியா, இன்னொரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டா நான் ஒதுக்கிவாங்க, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு. ஆனா அண்ணாள் சொல்றா பாருங்க, 5வது வசனம் படிக்கும். அண்ணாள் சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுத்தான். கர்த்தர் அவன் கர்ப்பத்தை அடைத்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சகலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷம்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். சொல்லுவோமா அறிக்கை எப்படிங்க இருக்குது? நீ குடும்பத்துல எப்படி இருக்கு? அடுத்தவங்களை அனுபவத்துக்கு இருக்கா? இது இந்த ஸ்டோரி. நம்ம வீட்டு ஸ்டோரி எடுத்து பார்ப்போம். சொத்து, சோகம், பணம் எல்லாத்துலயும் எது வருது? பிரச்சனை வருது. எதுல வருது? பெருமையா? பரலோகத்துக்கு போக முடியுமா? இல்ல இங்க வாங்குற சொத்தை வச்சுதான் நீ வாழ்ந்துட முடியுமா? சகைய வச்சிருந்தான், சொத்து நிறைய வச்சிருந்தான். அவன்கிட்ட சொத்து எவ்வளவு இருக்குன்னு அவனுக்கே தெரியாது, கணக்கு தெரியாது. அதனால 2க்கு 4 கொடுத்து என் சொத்தை குறைக்கிறியா? நான் 2 மடங்கா வாங்கிட்டா அவனுக்கு திருப்பி தர்றப்ப நான் 4 மடங்கா தருவேன் என்று சொன்னான். சொத்தை குறைக்கிறதுக்கு அவன் பார்த்தான். ஏன்னா இயேசுடைய சந்தோஷத்துல அதே பெரிய வெயிட். இயேசுடைய சந்தோஷம் பெரிய வெயிட். இந்த உலகத்தை நான் நேசிக்கிறேன் தம்பி சொன்னார். ஆசைப்படாத உலகத்துல. ஆசைப்பட்டா என்ன வரும்? ஆசைப்பட்டா என்ன வரும்? ஆசைப்பட்டா என்ன வரும்? ஆக்கப் 1ஆம் அதிகாரம் 14-15 படிங்க. ஆக்கப் 1ஆம் அதிகாரம் சீக்கிரம். தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு இப்ப எப்படி இருக்கா? அவங்கள பார்த்தா இப்படி திரும்பிக்கிறது, இவங்கள பார்த்தா இப்படி திரும்பிக்கிறது. அவங்க சொல்றோமா? இதுதான் சிக்கு. நீ மயக்கம் போட்டு விழுந்தீன்னா யார் தூக்குவா? இப்ப எனக்கு பிடிக்காத ஒருத்தர் வாராங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னா அவன் என்ன செய்வான்?
என்னை தொடுவானா? அப்ப யாருக்கு பலி? நான் அப்ப முடிச்சு பார்த்துட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷ தன்மை அவனுக்கு இல்லை பத்தியா? நான் என்ன இவனுக்கு மனுஷன் தன்மை நிறைய இருந்த மாதிரியும், இதுல கூட என்னமோ அள்ளி கொடுத்த மாதிரியும் படுத்திருக்கவன் பேசுவான். தூக்கி ஆஸ்பத்திரியில கூட அட்மிட் பண்ணிட்டு போயிருக்கலாமே. சக்காலத்தை சண்டை வேண்டாம், சக்காலத்தை சண்டை வேண்டாம். எதையுமே கொண்டு போக முடியாதுங்க. இது கூட எனக்கு பிரச்சனை தான். என்ன செய்யறது, ஏன் செய்யறது, ரைட், ஓகே. ஆனால் நிம்மதி எங்க கிடைக்கும்? இயேசுடைய சந்தோஷத்துல நிம்மதி கிடைக்கும். இயேசுடைய சந்தோஷத்தை தேடி பாருங்க. அவர் என்ன சந்தோஷப்பட்டாரு? மாற்று ட்ரெஸ் இல்ல, என்ன இல்ல, மாற்று ட்ரெஸ் இல்ல, போட்டுட்டு செருப்பு போட்டிருந்தாரா என்னன்னு சரியா எழுதல. ஆனா மாட்டி விட்டுறானுங்க, அரசியல் இருக்கிறதெல்லாம் மாட்டி விட்டாங்க. சகாயமாதா கோயில்ல பார்த்தாக்க ஒரு செருப்பு கட்டிட்டு தொங்கும். அது எதுக்கு எடுத்திருக்காங்க தெரியுங்களா? ஏன் எடுத்திருக்காங்க பாத்திருக்கீங்களா? சகாயமாதா படத்துல நீ அங்கதான் இருக்க. சகாயமாதா படத்துல பாத்தீங்கன்னா ஏசு இருக்கும் பொழுது ஒரு காலில் செருப்பு இருக்கும், ஒரு கால் செருப்பு கலந்துட்டு இருக்கும். எதுக்கு போட்டிருக்காங்க? சுதந்திரவாதியா? அந்த செருப்பு இந்த பூமிக்குரியது, அதனால பூமி கீழே வருது. மாதா தூக்குன உடனே அந்த பூமிக்கு வருது. எது என் உடம்புல இருக்காது. அன்னைக்கு ஒரு கற்பனையில செஞ்சாங்க. ஆனாதான் இதுல யாக்கோபு படிச்சிக்க பாருங்க. அவன் சொந்த இச்சையில ஈடுபட்டு அவரோட மூடியாச்சு. அதான் கையை வச்சுக்கோங்க. கையை வச்சு நம்மளுக்கு தான் கையில் 10 வரல கொடுத்துருக்கோம். சரி பண்ணு. சோதிக்கப்படுகிறான். கர்ப்பம் தரித்து என்ன வருதுங்க? அப்ப பாவத்தை அறிக்கை செய்யாதவனுக்கு என்ன வரும்? வருமா? அப்ப எப்ப அறிக்கை செய்வோம்? அறிக்கை செஞ்சு பாருங்க. நான் நிறைய சாட்சி சொல்லியிருக்கேன். என் பொண்டாட்டிகிட்டே சொன்னேன், எல்லாத்தையும் மன்னிக்க கத்துக்க, எல்லாத்திலையும் ஜெபம் பண்ண. நான் சொல்றேன், நான் ஊழியக்காரங்கிறதுக்குல ஒரு காமனாக சொல்லுவேன். எங்க அம்மாட்ட சொன்னேன், எல்லா அம்மா முத என் பொண்டாட்டிட்டு தான் மன்னிப்பு கேட்டான். வயசு வித்தியாசம் இல்லை, அது அறிக்கை. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க? அப்ப அறிக்கை இதை கத்துக்கங்க. எப்படி அறிக்கை இடணும்? அதான் சொல்றாரு, படிங்க. அப்படி அதை படிங்க சீக்கிரம். பாவத்தை பிறப்பிக்கும், பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நம்ம என்ன இருக்கு இன்னைக்கு? அறிக்கை செய்யலாமா செய்யக்கூடாதா? அறிக்கை செய்யலாமா செய்யக்கூடாதா? அதை 10வது வசனம் படிச்சோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து, எங்க இருந்துங்க? கீழே உட்கார்ந்து அழுதவ அந்த அழுகையோட போறா. எந்த அழுகையோட போறா? அந்த அழுகையோட போய் அவர் சொல்றாரு, அவர் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். யாரு? எல்கானையா இல்ல ஏலியா? யாரு? யார பார்த்து ஜெபம் பண்ணா? அங்க பிதா இருந்தாரா? அந்த இடத்துல பிதா இருந்தாரா? அவள் சக்காலத்தியோட சண்டை போட்டு தன் குள் இருக்க இருதயத்தில் இருக்க பிதாவை வெளியே தூக்கி வச்சுட்டா. அண்ணால் என்ன செஞ்சிடா? சண்டை போட்டு கெட்ட இருதயமாய் போச்சு. தம்பி கூட சொன்னாரு 36, 38, 36, 28 கல்லான இருதயமா மாறிச்சு. நம்மகிட்ட இருக்க இருதயம் என்ன இருதயம்? அப்ப அண்ணாளுக்கு ஒரு கல்லான இருதயமா இருக்கு. ஏன்னா அக்கா தங்கச்சி கூட சண்டை போட்டு என்னாச்சு? தேவனை தூக்கி வெளியே வச்சுட்டான். அவர் ரொம்ப நொந்து போய் உள்ள வேணுங்கிறதுக்காக போல
அந்த பாரத்தை இறக்கிறதுக்கு எல்கான கூட்டிட்டு போகும்போது அவர் தனியா போனா. ஒரு அலையில சொல்லுவோமா, அண்ணால் எப்ப போனா? தனியா போனா. அங்க எல்கான் இருந்தான்னு சொன்னாங்களா? இல்ல. படிப்பாரு சீக்கிரம். சேனைகளின் கர்த்தாவே தேவனே, உங்களுடைய அடியானுடைய சிறுமையை கண்ணோக்கி பாருங்க. அது என்ன இருக்குது? அறிக்கைறா. யார்கிட்ட அறிக்கைறா? மறைச்சு வச்சதெல்லாம் சொல்றா. நான் என் அக்கா தங்கச்சிட்ட சண்டை போட்டேன், புருஷனை சண்டை போட்டேன், பிள்ளைகிட்ட சண்டை போட்டேன், எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சுட்டு சொல்றா பாருங்க. படிங்க அது 11. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியானின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியானை மறவாமல் நினைத்தருளும். அடியானுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். எதுக்குன்னு அதை சொன்னா? உள்ள பிறந்தா நம்ம வச்சிருந்தான்னு ஆசைப்படுவோம். இதை நிறைய படிச்சிருக்கோம், வசனத்தை நிறைய படிச்சிருக்கோம். அண்ணாள் ஜெபம் என்ன ஊழியத்தில் என்ன சொல்லுவாங்க? அண்ணாள் மாதிரி ஒரு கால் தூசி கூட எவ்வளவு வர மாட்டான். அவ கால் தூசி கூட எவ்வளவு வர முடியாது. உள்ள போறதா நல்லா படிக்க வைக்கணும், பாரினுக்கு அனுப்புன்னு அங்க உதவ வாங்கிட்டு வரணும், ரோட்ல நிக்கணும், இப்படிதான் சரிவாங்கள ஒழிஞ்சு. ஆனா அண்ணாள் செஞ்ச காரியம், அவருடைய பொருத்தனை எப்படி இருந்துச்சா, அவர் பெற்ற பிள்ளை கிடைச்சிச்சுன்னா யாருக்கு தரனா? ஏன் அங்க என்ன மறைஞ்சிருக்கு? அவனை என்னுடைய ஜெனரேஷன் சேர்த்துறாத, எல்கானுடைய வம்சத்துல சேர்த்துறாத. அவனை எங்க சேர்க்கணும்? கர்த்தர் இடத்துல இருக்கு. அதான் பழைய ஏற்பாடு காலத்துல அண்ணாளுக்கு தெரிஞ்சிச்சு. முதல் பிள்ளை யாருக்கு வரணுமா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணுங்க. யாரு கொடுத்துருக்கா? யாரு கொடுத்துருக்கா? அப்ப அண்ணாளுக்கு அது எப்படிங்க தெரிஞ்சிச்சு? முதல் பிள்ளை பிறந்தா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். எப்படி தெரிஞ்சிச்சு அண்ணாளுக்கு? அவ பைபிள் படிச்சாளா? இதுதான் தேவ ரகசியங்கிறது. அப்ப தேவனோடு உறவாடும் போது, தேவன் நேற்று வரைக்கும் அவள்கிட்ட இல்ல, தேவன் என்னைக்கு தேவாலயத்தில் அவளோடு சேர்ந்தாரோ அன்னைக்கு அவளுக்கு வெளிப்பட்டுச்சு, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள், அதை உனக்கே கொடுப்பேன். அபிரகாமு புள்ள இல்லைங்க, 100 வயசுல புள்ள இல்ல. அவன் இந்த வார்த்தை சொன்னானா? அபிரகாம் பெருசா அண்ணாள் பெருசா? தெரியுதா? அபிரகாமுடைய வாழ்க்கைக்கும் தேவனுடைய வாழ்க்கைக்கும் நிறைய காரியங்கள் உண்டு. அப்ப அண்ணா சொல்றா, படிச்சு முடிச்சு அடுத்த வருஷம் சீக்கிரம் படிமா. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தார். எதுக்கு நிறைய நேரம் உட்கார்ந்துருந்தா சொல்லுங்க பாப்போம். எதுக்கு நிறைய நேரம் உட்கார்ந்துருந்தா? கேட்டது ஒரே வார்த்தை, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா உனக்கு தரேன், முடிஞ்சு போச்சு. ஏன் நிறைய நேரம் உட்கார்ந்துருந்தா? என்ன செஞ்சா? அவள் பிறந்ததிலிருந்து அந்த தேவனுடைய ஆலயத்தில் இருந்த வரைக்கும் நல்லதை கெட்டதை தேவனுக்கு அறிக்கை செய்தாள். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அறிக்கை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுங்க? விடிய விடிய ஆச்சுங்க. நம்மளெல்லாம் விட்டு எத்தனை வருஷம் ஆகும் அறிக்கை செய்ய சொல்லணும்? எவ்வளவு தப்பு செஞ்சிருப்போம். ஆனா கிறிஸ்தவன் பைபிள் தூக்குறங்க, தூக்க யோகியதை இருக்குதா? சொல்றதுக்கு யோகியதை இருக்கா? படிக்கிறதுக்கு யோகியதை இருக்கா? அதாவது ஆனா எரும மாட்டு மேல மழை பெய்யற மாதிரி தண்ணி ஓடிட்டு, ஆனா சத்தியங்கள் சரியில்லாதனால கிறிஸ்தவ மதம் வீணா போகுது. அப்ப அது சொல்றாரு அடுத்த வருஷம் தெரியுமா? அண்ணாள் தன் இருதயத்திலே பேசினார். பேசினாருங்க. அப்ப நேத்து வரைக்கும் அவ இருதயம் எப்படி இருந்துச்சு? கல்லா இருந்த இருதயம் சதையாய் மாறிச்சு. நம்மளுக்கு மாறுமா? நம்மளுக்கு மாறுமா? நம்மளுக்கு மாறுமா? மாறினாலும் மாற விட மாட்டோம். மாறினாலும் மாற விட மாட்டான். அவங்க இருக்க வரைக்கும் எனக்கு மாறாதுங்க, அவன் இருக்க வரைக்கும் எனக்கு மாறாதுங்க, அவன் போற வரைக்கும் எனக்கு மாறாதுங்க. ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி கொண்டே இருப்போம். அப்ப அறிக்கை செய்வாங்க. கஷ்டங்க வேற இல்லாட்டி நான் சொல்லுவேன். இந்த ரூபன்ட்ட சொன்னேன், இப்ப நீ நல்லா இருக்குல்லடா, இப்படியே கண்டினியூ பண்ணாங்க. நீ சபைக்கு போற அந்த போற வேஸ்ட். நீ அங்க வந்து உட்காந்துட்டு 12 மணிக்கு வந்துட்டு 7 மணிக்கு வந்துட்டு ஓட்டு போறது, அது என்ன இருக்குது? நாளைக்கு அவன் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி வந்து 12 மணிக்கு போனியா வானாக்க, எத்தனை மணிக்கு போனா பொண்டாட்டி அந்த தூக்கி மணியில் போட்டு உட்கார வச்சு போகலாம்.
உட்கார வச்சுக்கோலாம் உட்கார. ஆனா இன்னைக்கு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அறிக்கை தேவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் அறிக்கை கொடுக்கலங்க. அதனால்தான் தாவீது 34:1 அவரை இரவும் பகலும் அறிக்கை கொடுத்துட்டே இருந்தானா. ஜெபம் கிடையாது, அறிக்கை. நீ செஞ்ச பாவம் நிறைய ஒன்று இருக்குது, உட்கார்ந்து சொன்னா மணிக்கணக்கு பத்தாது, விடிய விடிய சொன்னா கூட அது குறையாது. அப்ப நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல்கள் அறிக்கையில கத்துக்கங்க. அறிக்கையிட்டவனா வாழ முடியும், அறிக்கையிட்டவனா வாழ முடியும், இல்லாட்டி வாழ முடியாது. அப்ப நம்மளுடைய சிந்தனை பாருங்க. அவர் சொல்ற அதே 1 சாமுவேல் 2:4 சொல்றது, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்திலிருந்து இறங்குவார், அதிலிருந்தும் ஏற பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்றோமா? அறிக்கைட்டா என்ன கிடைக்கும்? பாதாளனுக்கு ஜெயமாகும். இது எங்க போட்டிருக்கு? இது எங்க போட்டிருக்கு? 1 கொரிந்தியர் 15:55 சீக்கிரம் படிங்க. 1 கொரிந்தியர் 15:55. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இந்த வசனம் யாருக்கு பவுலுக்கு தெரியும்? பவுலுக்கு எப்படி தெரியும்? இங்க யாரு? படிப்பறிவு இல்லாத கல்லாத இருதயம் உள்ள அண்ணாள் சொல்றா, பாதாளத்தில் விழுங்கவும் பாதாளத்திலிருந்து ஏத்தவும் தெரியுங்க. அண்ணாள் ஜெபம் எப்படி இருக்கும்? அப்ப அண்ணாள் ஜெபம் எப்படி இருக்குமா? சில கூலியக்கார பொங்கல் எல்லாம் அண்ணாள் ஜெபம் மாதிரி பண்ணு, அண்ணாள் ஜெபம் மாதிரி. என் பொண்டாட்டிக்கு சொன்னாங்க அண்ணாள் ஜெபம் மாதிரி. அண்ணாள் கால் தூக்கி கூட வர முடியாது. அப்ப அண்ணாள் அடுத்த வருஷம் சொல்றாரு 5வது வருஷம் எதை படிக்கிறோமா? அண்ணாள் வந்துருமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியா இரார்கள், மலடியா இருந்தவர் 7 பெற்றால், அநேக பிள்ளைகளை பெற்றவோ பல லட்சியப்பட்டால், கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுவார், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். எப்படி இருக்குது? இந்த வசனத்தை வச்சுக்கிட்டோம்னா நம்ம பணத்தை ஆசைப்படுவோமா? பணத்துக்கு ஆசைப்படுவோமா? வேலைக்கு ஆசைப்படுவோமா? என்னை தேடி என்ன வரும்? வேலை வரும். என்னை தேடி வேலை வரலன்னா எனக்கு அதில் பொருத்தனம் இல்லை. பொருத்தனம் இல்லாத காரணம் என்ன? நான் இன்னும் அறிக்கை பண்ணல. எனக்கு ஆல்ரெடி வச்சிருக்காரு, ஐஸ்வர்யத்தை எனக்கு வச்சிருக்காரு. ஆனா என்ன செய்யல? நான் பொருத்தனை இல்லை. அண்ணாள் பொருத்தனை ஆனால்தான் அண்ணாளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை அவ எழுதுறான். ஒரு அழில சொல்றோமா? ஒரு பொம்பளை சத்தியத்தை சொல்றாரு, ஆம்பளை பேரெல்லாம் வேட்டியை கட்டிக்கலாமா சேலையை கட்டிக்கலாமா? பொம்பளை சத்தியம் பேசுறா பாருங்க. அடுத்த சொல்ற 8வது வசனம் சொல்றாரு பாருங்க. ஏன் பாருங்க? தரித்திரர் அடையவும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார், பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவை, அவரோ அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார், அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். யார் காக்கிறது? இப்ப காப்பாரா? கல்லு குத்துச்சா வலிக்கும் வலிக்காதா? வலிக்கும். அப்ப நம்ம கால் என்ன காலு? நம்ம கால் என்ன காலு? ஏங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்களே. இப்ப 40 நாள் ஜனவரி 40 நாளுக்கு கொண்டாடுவாங்க. அப்ப ஏசு சிலுவை தூக்கிட்டு போறது செருப்பு போட்டாலும் போட்டு, அன்னைக்கு சிலுவை தூக்கிட்டு போறது செருப்பு போட்டிருப்பாரா? போட்டிருக்க மாட்டோம். நம்ம கெஸ் பண்றோம். அதெல்லாம் எழுதிதான் நம்ம வச்சிருக்கலாம். அப்போ போறப்ப சிலுவை பாரம் ஒண்ணு, நம்ம பாரமே நிறைய இருக்கு. நம்ம பாரமே அவர் உடம்பு பூரா நம்ம பாரம் இருக்குது, அதே அவர் தூக்க முடியாது. அது எல்லாம் 10 பத்தாம ராஜசபை கொடுக்கக்கூடிய சிலுவையா வச்சிருக்காரு.
இவ்வளவு பாரம், ஒரு மனுஷனுக்கு ஒரு பாரம் 500 கிலோ இருந்தா ஒரு சின்ன கல்லு குத்துனா கூட எப்படி இருக்கும்? அப்ப பாதங்களை தாங்குறேன்னு சொல்லியிருக்கிறாரே, இப்ப நம்ம பாதங்களை தாங்குவாரா? தாங்க முடியுமா? அறிக்கை எடுங்க, நல்ல அறிக்கை எடுங்க. அண்ணாதான் சொல்றாரு, 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாய் இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்கிறார் என்றார். அவ எங்க போயிட்டா? கடைசியில எங்க போயிட்டா? ஊழியத்துல போறதுக்கு காரியத்தை கொண்டாங்க. நம்ம இருக்கமா ஊழியம் செய்யினாக்க நம்ம என்ன செய்யறோம்? ஊழியம் செய்யணும் என்ன செய்யறோம்? என் மக காலைல 8 மணிக்கு போறான், ராத்திரி 8 மணிக்கு வரான். அவ செய்யறதோ ஊழியம் தான். இதுலதான் கிடைக்கும், பேங்க்ல டிராப் பண்ணிடுவான். ஆனா இந்த ஊழியம் செய்யறோமா? வச்சுட்டு போறாரு, நான் கடைக்கு போறேன், எல்லாம் சம்பாதிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு வந்துடுறோம். தேவனுக்கு நல்லா ஊழியம் செஞ்சிருக்கோம். அப்ப ஊழியம் செஞ்சா பார்த்தீங்களா? அப்ப நம்ம செய்வோமா? அறிக்கை இருப்போமா? அப்படித்தானே சொல்றோம். அடுத்தவங்களுக்கு பரிசுப்படுத்துவேன், இயேசுவை பத்தி அடுத்தவங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்றோம். எத்தனை பேர்த்த சொல்லியிருப்போம்? எத்தனை பேர்த்த மாத்திருப்போம்? அப்ப சொல்லுங்க பாப்போம். அப்ப அறிக்கைங்கிறது லேசான காரியம் இல்லை. இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் பார்த்து முடிச்சிருவோம். லூக்கா 8ஆம் அதிகாரம். இதெல்லாம் படிச்சதுதான், அதுக்குள்ள இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு தான் படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ரொம்ப படிச்சவங்க தான், இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லிடுவோமே. என்ன மாத்தாது? 8ஆம் அதிகாரம் 35 படிமா. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படியாக ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து. லூக்கா 8 தான படிக்கிற? படிங்க. உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்கள். இப்ப மனுஷன் எப்படி இருக்குது? ஏது இருக்குங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப நம்ம மேல ஒரு பேட் நியூஸ் வந்துருச்சுன்னா, நம்ம மேல ஒரு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா நம்மள பார்த்தோன்னே என்ன வரும்? நினைப்பு என்ன இருக்கும்? நம்ம தெரிஞ்சுட்டா கூட அந்த நினைப்பு தான். அவ வாயாடிட்டா, அவர் கூட சண்டை போடுவாரா? ஆனா அவன் மாறி இருப்பா. மாறணும்னா அதுக்கு கடவுள்கிட்ட வேண்டி இருப்பா. ஆனா படிமா அந்த வசனத்தை படி. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். எப்படி பயந்தாங்க? எதுக்கு பயந்தாங்க? மார்த்தாலாட்டி மாறிட்டா. எப்படி சொல்லுவாங்களா? தயவுசெய்து மார்த்தால மட்டும் கூட்டிட்டு வந்துடாதீங்க. ஏண்டா பேர் சொல்றேன்னு கோத்திக்க. ஸ்டீபனை கூட்டிட்டு வந்தா அவரோட கத்தி எல்லாத்தையும் வீணாக்கிட்டு போயிடும். சபையே வீணாக்கிடும். சபையை வீணாக்கிறவன் ஸ்டீபன் தான். ஒரு அடையாளங்க, விபச்சார சந்ததிக்கு ஒரு அடையாளம் வேண்டுமானால், நீ நேற்று குப்பையா இருந்த உன்னை கோபுரத்தை தூக்கி உட்கார வச்சிருக்காரு. அப்ப கோபுரத்தை தூக்கி உட்கார்ந்தவன் என்ன செய்யணும்? குப்பையை நோக்க கூடாது, தேவனை நோக்கணும். ஒரு அழகா சொல்லுவாமா? அதான் அண்ணான் சொன்னான். அண்ணான் சொல்றதுக்கு தான் அதை எடுத்துருக்கேன். அவன் நேற்று வரைக்கும் எங்க உட்கார்ந்துதான்? கல்றையில உட்கார்ந்துதான். பிசாசு பிடிச்சிருந்துச்சு. அவனை என்ன செஞ்சாரு?
ஜி பூ தா தா பூ பூனாரா இல்ல, லாங்குவேஜ் பேசினாரா இல்ல, அவனை விட்டு போனாரு, போயிடுச்சு. அவன் மனம் திருப்பி எங்க போய் உட்கார்ந்தா, உறவை தேடல, இருந்த இடத்தை தேடல, அவனோட சிந்தனையை தேடல, அவன் எல்லாமே என் இயேசுதான் உட்கார்ந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அறிக்கை எப்படி இருக்கணும்? நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், நல்லா பேசுறேன், நல்லா நிக்கிறேன்னா என்னை தவிர வேற என் புள்ள கொண்டாட்டியோட இயேசுதாக மெயின எவன் சொல்லுவான்? எந்த ஊழியக்காரன் கை தட்டி சொல்லுவான்? அப்படி சொல்றவன் நாங்க உண்மையான ஊழியக்காரன், இல்லாட்டி எல்லாம் பிராடுக்காரன் தான். அப்ப நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய இறக்கங்கள், அப்பதான் நான் இறக்க முடியும். அப்ப நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கு அது படிக்கணுமா? உட்கார்ந்துருந்தா பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்கள் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதுரையினுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். யாரை வேண்டிக் கொண்டாங்க? பிசாசு பிடிச்சவனையா இல்ல இயேசுவையா? அப்ப யாரால போகுது? யாரால இயேசு கட்டுறோம்? பிசாசு பிடிச்ச மாறிட்டான். மாறினதுக்கு இயேசுக்கு தெரியுது. ஆனா இன்னும் குணம் நம்ம மேல உள்ள குணம் ஜனங்கள்கிட்ட மாறாதனால அந்த பிசாசு பிடிச்சவனை வச்சு இயேசுவை கழட்டி விட்டுறோம். இப்ப கிறிஸ்தவன் எப்படி இருக்கா? சபையில நார் அடிச்சு இருக்க இயேசுவை கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கான். எல்லா சபையிலும் தான் நடக்குது. இயேசு ஏத்துக்கிட்டு இயேசுவை வெளியே தெருவில் விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் தேவன் எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு, எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு. அடுத்த வருஷம் மட்டும் படிச்சிருமா சீக்கிரம். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்ப போய். எப்ப போய் சொல்றாரு? எப்ப சொல்றாரு? பிசாசு போனவுடன். வீட்டுல ஏத்துக்குவாங்களா? இப்படி ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டுங்க, இப்படி நான் எப்படி இருக்கேன், ஏத்துக்க மாட்டாங்களா? ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்களா? அம்மானு பேர் சொல்லாதவன் போய் அம்மானு கூப்பிட்டானா அவனை கொஞ்ச நேரம் சிந்திச்சேன்னாப்பா உள்ள வாப்பா. கூப்பிடுவாங்களோ கூப்பிட மாட்டாங்களா? அவங்களுக்கு மாறுறதுக்கு ஒரு டைம் தரணும். அந்த மாறுற டைம் தான் அறிக்கை. என்ன அறிக்கை? இவன் போய் சொல்லணும். இந்த அறிக்கை, நான் இயேசு சொந்த ரட்சகரை ஏத்துக்கிட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, திருவிருந்து எடுத்துட்டாங்க, தப்பா நிறைய காசு போடுறாங்க, அவங்க அள்ளி தின்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அறிக்கை சொன்னாக்கதான் அந்த வீடு ரட்சிக்கப்படும். அப்படிமா வசனத்தை இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி. பாத்தீங்களா? அறிக்கை என்ன சொன்னாரு? அறிக்கை எடுத்துருக்க மாட்டானா? நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன அறிக்கை எடுத்துருக்கோமா? ஒரு சின்ன வசனம் தான், எவ்வளவு சிக்கல் இருக்கு பார்த்தீங்களா? அடுத்த வசனத்தை படிக்க முடிச்சிடும். அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் சொல்லுவோமா? அந்த பிசாசுல என்ன இருந்துச்சு? பிசாசுல என்ன இருந்துச்சு? இயேசு இருந்துச்சா பிசாசு இருந்துச்சா? அப்ப நம்ம மாறுவோமா? எப்ப மாறுவோம்? 3 காரியம் சொல்லியிருக்கு. என்னென்ன காரியம்? நம்ம ஜாதி. ஆனா 3 காரியம், நிறைய காரியம் இருக்கு, பேசிட்டே இருக்கலாம். இதெல்லாம் படிச்சதை வச்சுதான் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு இது காலையில உள்ள நான் காலையில் எழுப்பி பார்த்தா நான் தூங்கிட்டேன். அப்பதான் எழுப்புனா மணி 7ஆவதுயா எழுந்துறியாருனா நான் பேண்ட் சட்டையோட போட்டு தான் தூங்கிட்டு இருக்கேன். தூக்கத்தோடு தான் ஜெபம் பண்றேன், பைபிள் படிக்கிறேன். காரணம் வச்சிருக்கணும். எந்த இடத்துல அறிக்கை வைக்கிறதுக்கு என்ன வேணும்? வார்த்தை இருக்கணுங்க. நீங்க அடிக்கடி சொல்வார், வார்த்தை தாங்க. அவனை நான் பணக்காரன், நான் உன்ட்ட எவ்வளவு வார்த்தை இருக்குன்னு தான் கேட்பேன். எவ்வளவு வார்த்தை இருக்கும்?
இருக்குமா? கிட்டாங்க பேரட்டிட்டு இருக்க. ஆனால் தேவன் நம்மளுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாருன்னா அது என்ன செய்யுமா? ஏன் சின்ன ஒரு வசனத்தை படிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தையும் அதே அதிகாரத்தில் கடைசி வசனத்தை படிப்போம். நாங்க சொல்றாருங்க, எது சத்தியங்க அது தெரிஞ்சுக்கங்க. எது சத்தியம்? எது சத்தியம்? எதுங்க சத்தியம்? அறிக்கை செய்வதே சத்தியம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. எப்ப விடுதலையாக? அந்த சத்தியத்தை நான் அடுத்தவனுக்கு அறிக்கை செய்தால், அறிக்கை செய்யும் பொழுது எனக்கு விடுதலை. இது எங்க நடக்குதுங்க? இது எங்க நடக்குது? யோபு 42ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இந்த வார்த்தைகள் பொருத்தப்பட்டு, படிக்க வேண்டாம், பொருத்தப்பட்டு இருக்கிறது. நீ அவனுக்காக ஜெபம் பண்ண. யாருக்கு விடுதலை கிடைச்சிச்சு? அவனுக்கா யோபுக்கா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? உனக்கு யோபுடைய சக்தி வேண்டுமானால் அதை சொல்ற மாதிரி படிச்சிருமா? சீக்கிரம் படிங்க. 38 படிங்க. இல்ல 38 படிங்க. சத்தியத்தை அறி 32 சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. விடுதலையாக்குவீர்கள் என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறான் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால். எப்ப பிசாசுக்கு எது விடுதலையாச்சுங்க? குமாரன் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கார். ஒரு அல்ல சொல்லுவோமா? அப்ப விடுதலைங்கிறது நம்மளுடைய காரியங்களா இருக்குது. இருந்தாலும் தேவன் அந்த கடைசி வசனத்தை படிச்சிருங்க. அப்பொழுது நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? நம்ம அறிக்கை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? மேல வசனத்தை படிமா. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். நம்ம என்ன இயேசு அடிக்கிறோமா? இயேசு எடுத்துக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? கல்லும் சொல்லு ஒன்று. கல்லும் சொல்லு ஒன்று. கல்லை தூக்கி அடிக்கிறது ஒண்ணு, சொல்லு தூக்கி அடிக்கிறது ஒண்ணு. இப்ப ரெண்டுமே எங்க இருக்குது? நம்மள்ட்ட இருக்குது. இன்னைக்கு அறிக்கை உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கு எனக்கு தெரியாது, எப்படி புரிஞ்சுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீ ஒருத்தனுக்கு அறிக்கை பண்ணாமல் போனால் உனக்கு ஐயோ. நீ ஒருத்தனுக்கு அறிக்கை செய்யாமல் போனால் உனக்கு ஐயோ. ஆனா எல்லாரும் அதுக்காக ஓடுறான், அறிக்கை செய்யறான். ஆனா என்ன செய்யறான்? ஆதாயத்தை தேடிக்கிறான். நீ என்னைக்கு இலவசமாய் அறிக்கை செய்கிறாயோ உனக்கு இலவசமான கிருபை, உனக்கு இரக்கங்கள் கிடைக்கும். உன்னுடைய இரக்கம் போக வேண்டுமானால் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்பட்ட விஷயம் கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனம் சொல்லுகிறது. வெளிப்பட்ட விஷயம் கடைசி அதிகாரம் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர்கள் என்ன சொல்றாங்க? நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே. நம்ம யாரை கூப்பிடுறோம்? என் பொண்டாட்டியை வாரும், செத்து போயிட்டா. என் புள்ள செத்து போயிட்டு வாரும், என் மகன் செத்து போயிட்டா வாரும். நீ கூப்பிடக்கூடிய யாரை கூப்பிடணும்? உன் உறவுகள் இறந்து இருந்தாலும் நீ கூப்பிடக்கூடிய அறிக்கை என் இயேசு வர வேண்டும். இயேசு வந்தாதான் அவருக்கு பின்னாடி நீ நடக்க முடியும். அந்த வசனம் 2 வசனத்தை சீக்கிரம் படிப்பா. இவைகள் சாட்சியாக மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும்
அனைவரோடு இருப்பதாக. ஒரு அடியில சொல்லுவோமா? கண்களை மூடுங்க. என்னுடைய அறிக்கை எப்படி இருக்கணும்? இன்னும் நிறைய இருக்கு. ஆனால் அறிக்கையை நான் எப்படி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன்? கண்களை மூடு. கொஞ்ச நேரம் நின்று பாருங்க, அறிக்கை செஞ்சு பாருங்க. அறிக்கை எல்லாம் இல்லைங்க. ஒரு மனைவியை கை பிடிக்கணும், அது அறிக்கை வேணுங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அறிக்கை வேணுங்க. ஒருத்தர்கிட்ட பேசினாலும் அறிக்கை வேணும். ஒரு பணம் வாங்கினாலும் அறிக்கை வேணும். பணம் கொடுத்தாலும் ஒரு அறிக்கை வேணும். எல்லாத்துக்கும் அறிக்கை இருக்குது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு அறிக்கை 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 இல்லையாம போயிடுச்சு. இன்னைக்கு நீ அறிக்கையோடு பேசிப்பார். உன் ஆண்டவர் உன் அருகில் இருப்பார். உன் ஆண்டவர் அருகிலே இருக்கார். யோகு இருக்கிறான். அவர் நடந்து போறாரு, எனக்கு தெரியல, நான் அறிக்கை பண்ண முடியல, அவர் கண்ணுக்கு தெரியல. ஆனா அவன் அருகில் இருக்கிறார். புரிஞ்சிக்கக்கூடிய அறிவு எனக்கு இல்லை. இன்னைக்கு அறிவையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை கொடுத்திருக்கிறார். சோத்திரம் ஐயா, சோத்திரம். நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி. கேட்டு பாருங்க உங்களுடைய அறிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. சோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா. உள்ளம் நிறைவாக உன் உள்ளத்தை கொடுத்தீரே. உள்ளம் நிறைவாக உன் உள்ளத்தை கொடுத்தீரே. உன்னையே எனக்கு தந்து உள்ளத்தில் இறங்கி. சொல்லுவோமா? உன்னையே எனக்கு தந்து உள்ளத்தில் இறங்கி. இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் நீர் இறங்கிடும். இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் நீர் இறங்கிடும். பாவியான எங்கள் மீது இரக்கம் வைத்தீரே தேவா. பாவியான எங்கள் மீது இரக்கம் வைத்தீரே தேவா. இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் மீது இறங்கிடும். இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் மீது இறங்கிடும். ஆமாண்டவரே, இரக்கமுள்ள தெய்வம். நாங்கள் இரக்கத்தை ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்து உங்கள் தந்தை இரக்கம் உள்ளது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக லூக்கா 6:36 முடியும். இரக்கம் உள்ள தெய்வா, நாங்கள் இந்த இரக்கத்தின் உள்ள தெய்வாதி தேவன் எங்களை நாங்கள் அறிக்கையிட்டு உன் திருப்பாதத்தில் நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அப்பா, விட்டு வந்த ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரே அப்பா உன்னை பின் சென்று வந்தவரை எத்தனை பேர் இருந்தாலும் அறிக்கையிட்டு விட்டு வந்தார் ஐயா. சகை அநேக சுங்கச்சாவடியில் அமர்ந்து இருக்கிற போது அறிக்கையிட்டு தான் ஆண்டவரே எல்லாத்தையும் அறிக்கையிட்டு விட்டு வந்தானே ஐயா. அப்பா, ஒவ்வொரு போதும் ஆண்டவரே எல்லாத்தையும் உலகத்தை நேசிக்கக்கூடிய எல்லாத்தையும் மறந்து ஆண்டவரை அறிக்கையிட்டு விட்டு வந்த ஒவ்வொரு இறைவாக்கினர்களையும் ஆண்டவர் நாங்கள் நினைவு கூறுவோம். ஆண்டவரை நாங்கள் உமது பாதத்தில் அறிக்கையிட்டு நாங்கள் விட்டு விடுவதற்காக இந்த உலகத்தை நேசிக்காத உண்மையை நான் நேசித்து ஆண்டவரே இந்த உலக அடையாளம் என்ற ஆண்டவரே நீரே எங்களுக்கு அடையாளமாக இருந்து எங்களை வழிநடத்தபடியாக இந்த அறிக்கை முழுவதும் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க உன் கருவையை தாரும் ஆண்டவரே. அப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அறிக்கையிட்டு நாங்கள் ஒவ்வொரு மறுரூபமாக மாறுவதற்காக ஆண்டவரே எங்களுக்கு எடுத்துக்காட்டாக அநேக பாவம் செய்தாலும் ஆண்டவரே உம்மது பார்த்தல் ஆண்டவரே அப்பா முன்னின்றே தள்ளிவிடா எனக்குள்ள இருக்கிற தூயாவை எடுத்து விடாதையும் என்று சொல்லி அப்பா அந்த தாவீதை போல் ஆண்டவர் நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் விட்டு விட்டு ஆண்டவர் திருப்பாக்கில் வருவதற்காக எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே மறித்து போய் எசேக்கியேலை கூட அறிக்கையிட்டு எசேயா தீர்க்கதரிசியின் வழியாக ஆண்டவரே நோயிலிருந்து நான் மறித்து போவேன் என்று சொல்ல நேரத்திலே கூட ஆண்டவரே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டு ஆண்டவரே 5 நாட்களை கூட்டிக்கிட்டு அந்த அறிக்கையிட்டு அந்த ஒரு நாமத்தில் ஆண்டவரே அப்பா மீண்டுமாக 16 ஆண்டுகளாக கூட்டி கொடுத்த என் தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கள் 5 நாட்கள் இருக்கும் வரை ஆண்டவரே உம்மது பார்த்தல் என்று நாங்கள் அறிக்கையிட்டு என்னென்ன காரியங்கள் நாங்கள் விட்டுவிடணுமோ அந்த காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு உமது பிள்ளையாக நான் வாழ்வதற்காக
என்னையும் என் ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுமையாக இந்த பலிபீடத்தில் எங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமாக மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.